சொந்த வீடு பெஸ்ட்டா வாடகை வீடு பெஸ்ட்டா? இந்த மாதிரி கடன் வாங்கி நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து கடனுக்கு தான். ஸோ அந்த இஎம்ஐக்குள்ளே போய் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. அதில் நிறைய வீடுகள் ஜப்சி. 5 மாதத்தில் தரேன்னு சொல்லிட்டு 2 மாதத்தில் கொடுக்கும்போது இல்லை நீ 5 மாதம் தான் சொன்னேன், 5 மாதத்துக்கு சேர்த்து நீ வட்டி கொடுக்கணும், நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஆனால் பேங்க் அப்படி சொல்லும். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வீடு கட்டும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீடு கட்டினா கட்ட 1 வருஷத்தில் கட்டி முடிச்சிடணும், இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். அதுக்குள்ளே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரீங்க. இந்த கௌரவம்லாம் நமக்கு தேவையில்லை. பைசா இல்லாமல் வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் வேலைக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ நான் 50,000 ரூபாய் கட்டுவேன், 10 வருஷத்தில் எனக்கு சொந்த வீடு வரும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அப்போ அந்த வீடு அந்த வேலையை தக்க வச்சுக்கல உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நிர்பந்தனைக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க பாருங்கள். இப்போ நிறைய பேர் ஐடி பீப்புள்ஸ்லாம் மண்டையை பிடிங்கிட்டு வேலையை விட முடியாமல், ஏன்னா வேலையை விட்டால் இந்த இஎம்ஐக்காகவே வாழ்க்கையை நிறைய பேர் வந்து ஹவுசிங் லோன் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அதில் வந்து நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் ஹவுசிங் லோனுக்குள்ளே போகிறது. ஆனால் அதுதான் நமக்கான பொறி. அதில் தான் நம்ம ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டூலெட் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு மேலும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது என்னோடய தலைப்பிலே சொல்லியிருக்கேன். கடனில் வீடு கட்டினா அது கடனுக்கு தான் போகும். இஎம்ஐன்றது என்னது, அதில் நடக்கிற பித்தலாட்டங்கள் பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். ஓகே, ஹவுசிங் லோன் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, இஎம்ஐக்கு ப்ராசஸிங் ஃபீ, லீகல் ஃபீ, இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 லட்ச ரூபா லோன் தேவைப்படுது நமக்கு வீடு கட்டவோ அப்படின்னு வச்சுப்போ. வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா லோன் தேவை. ஸோ நான் வந்து 10 வருஷத்தில் கட்டுறதா முடிவு பண்ணிவிட்டு பேங்க்கை அப்ரோச் பண்ணுறோம். பேங்க்கில் வட்டி ஹவுசிங் லோனுக்கு இன்னைக்கு தேதியில் பார்த்தா 8.45 இருக்குது இப்போது. ஸோ அதான் ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ அப்போனா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10 வருஷத்தில் நான் கட்டுறதா இருந்தால் 10 லட்சத்துக்கு 5 லட்ச ரூபா வட்டி ஆகுது. அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 15 லட்ச ரூபா நான் திரும்ப பேங்க்கு கொடுக்கணும். 10 லட்ச ரூபா கடன் வாங்கினா 15 லட்ச ரூபா திரும்ப தரணும். சரி, இந்த இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு மாதமும் 12,500 ரூபா கட்டுறேன் பேங்க்குக்கு. ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் கட்டியிருப்பேன். கரெக்டாக 12,500 ரூபாய் இன்ட்டு 12 மாதம் போட்டோம்னா 1,50,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் கட்டி. ஸோ இப்போ நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு பேங்க்கு போகிறேன். நான் பேங்க் போயிட்டு நான் என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் 5 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தா, வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபான்னா 5 வருஷத்துக்கு 7.5 லட்ச ரூபா. அப்படின்னா நான் மீதி கட்ட வேண்டிய தொகை வந்து 7.5 லட்ச ரூபா, இன்னொரு 7.5 லட்ச ரூபா. ஸோ 2 7.5னா 15 லட்சம். ஸோ இன்னொரு 7.5 லட்சம். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணுறதால 5 வருஷத்துக்கு எனக்கு வட்டி இருக்காது, ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன் அப்படின்றது நம்மளோட கணக்கு. நம்ம யூஸ்வலாக இருக்கட்டும் கடன் வாங்கினாலும் எப்போ கொடுக்குறோமோ அது வரைக்கும் தான் நான் வட்டி கட்டுவோம். நம்ம 5 மாதத்தில் தரேன்னு சொல்லிட்டு 2 மாதத்தில் கொடுக்கும்போது இல்லை நீ 5 மாதம் தான் சொன்னேன், 5 மாதத்துக்கு சேர்த்து நீ வட்டி கொடுக்கணும், நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஆனால் பேங்க் அப்படி சொல்லும். எப்படின்னு சொல்லிங்களா, இப்போ பேங்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் 40% தான் கட்டியிருக்கீங்க உங்கள் லோனில் 5 வருஷத்தில் அப்படின்வாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 10 லட்சத்தில் 40%ன்றது 4 லட்ச ரூபா மட்டும்தான் அப்படின்வாங்க. இன்னும் நீங்கள் 6 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்வாங்க. 6 லட்ச ரூபான்றது நம்ம வாங்கிய காசு, ஆனால் வட்டியை சேர்க்காம சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 6 லட்ச ரூபா கட்டணும், நம்ம வந்து 4 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கோம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 7 லட்ச ரூபா கட்டியிருக்கோம். அது எதோட கணக்கு அப்படின்னா, வட்டியை அவங்க கணக்கு பண்ணுறாங்க. வட்டி அப்படின்னா 5 வருஷத்தில் முதல்ல வட்டியை தான் அவங்க நம்மக்கிட்ட இருந்து அதிகமாக வசூல் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் நான் 3.5 லட்ச ரூபாவை வட்டி மட்டுமே கட்டியிருப்பேன். 1.5 லட்ச ரூபாய் இன்னும் நான் கட்ட வேண்டியது நிலுவையில் இருக்கும். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. பேங்க் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் கட்டுற இஎம்ஐ மாதம் கட்டுற தொகையில் 12,500 ரூபாய் நான் இங்கே சொன்னேன். 12,500 ரூபாயில் அதிகபட்சம் அவங்களோட வட்டியை தான் அதிகமாக உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. ஒரு சமயம் நீங்கள் சீக்கிரமாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா திரும்ப தரமாட்டாங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு சொன்னீங்க, நீங்கள் 10 வருஷத்துக்கு சொன்னதால் நாங்கள் 10 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு முதலே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வாங்கின 10 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். அவங்களுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 70%, 10 வருஷம்னு சொல்லிட்டு 5 வருஷத்துலேயே நீங்கள் முடிச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் 5 வருஷம் கழிச்சு போய் நான் வந்து அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன், நான் லோனை திரும்ப பே பண்ணுறேன்னு சொன்னாலும் நஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா அதுக்குள்ளே அந்த வட்டியை நீங்கள் 70% கட்டினதில்ல. இப்போ நீங்கள் கட்ட வேண்டியது வட்டி இல்லாத ஒரு அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு?
ஸோ இதுக்கான வட்டி நீங்கள் கட்ட வேண்டிய 10 வருஷத்துக்கான வட்டியை முதல்ல வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் நடுவில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணீங்க மீட்டுறீங்கன்னா பேங்க் உஷாராக இருந்துச்சு. இதை நான் இன்னொரு உதாரணத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 10 லட்ச ரூபா ஒரு டேங்க் இப்படி வச்சுக்கோங்க, தண்ணி டேங்க். இந்த பக்கம் 5 லட்ச ரூபா நான் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போது வாங்கும்போது நான் எப்படி வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வர தண்ணி சின்ன பைப்பு, இந்த இடத்துல வர்றது பெரிய பைப்பாக இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் இஎம்ஐ நான் எப்படி வாங்குவேன்னா, இதுக்கிட்டேருந்து நம்ம கட்ட வேண்டிய 10 லட்ச ரூபாவுக்கு அந்த இஎம்ஐ எப்படி எடுத்துப்பேன்னா, உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் வாங்கிப்பேன் இஎம்ஐ 10 லட்சத்துக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குவோம். இன்னும் ஒரு விளக்கத்தை பார்ப்போம். 10 லட்சம் நம்ம கேஷாக வாங்குறோம். ஸோ 12,500 ரூபாயில் 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பிடிப்பாங்கன்னா 5,500 ரூபா பிடிப்பாங்க. அதே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் 5 லட்ச ரூபா நம்ம கட்ட வேண்டியதுக்கு நம்ம இஎம்ஐயில் எவ்வளோ பிடிப்பாங்கன்னா 7,000 ரூபா பிடிப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 12,500 ரூபா. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் கட்டுற 12,500 ரூபாயில் அதிகமாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை தான் கழிக்கிறாங்க. அசலுக்கு 5,500 ரூபா பிடிப்பாங்க, வட்டிக்கு 7,000 ரூபா பிடிப்பாங்க. இப்படி தான் பேங்க் உங்கள்கிட்ட இஎம்ஐ வசூல் பண்ணுறாங்க. சரி, இது முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒரு சமயம் உங்கள் லோனை முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேங்க்கு போனீங்கன்னா, முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்கன்றதுக்காக பேங்க்குக்கு ஒரு ப்ரீ க்ளோஸ்டர் ஃபீ ஒரு தொகையை நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். முன்னாடியே க்ளோஸ் பண்ண சொன்னால், நீ தான் 10 வருஷம் சொன்னல, அதுக்கு முன்னாடி ஏன் கட்டுற, அதுக்கு ஒரு சார்ஜ் கட்டு அப்படின்னு ஒரு சார்ஜ் வசூல் பண்ணிப்பாங்க. இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆர்பிஐ, அதாவது பேங்க்குங்களை இயக்குகிற ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சிம்ம வட்டி விகிதத்தை ஒரு வருஷமும் மாற்றுவோம். பட்ஜெட் போடும்போது வட்டி இன்ட்ரெஸ்ட், இந்த லோன் ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நான் 8.40ன்னு சொன்னேன், அது வந்து 9 ஆக்கிட்டாங்க, 9% ஆக்கினாங்க. அப்படின்னா அப்போ நீங்கள் வாங்கின லோனில் அந்த 9 மறுபடியும் ஏற்றுவாங்க. அதுக்கு அதை ஏற்றும் போது உங்களுக்கு என்னன்னா உங்கள் இஎம்ஐ தொகை இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா நீங்கள் கட்ட வேண்டிய வருஷத்தோட நாட்கள் இன்னும் கூடும். ஸோ இந்த 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஆனால் அதே ஒரு வேளை ஆர்பிஐ வந்து வட்டியை குறைச்சாங்க, 8.4லேருந்து 7.4 குறைச்சாங்க அப்படின்னா 1% குறைச்சா உங்கள் பேங்க் உங்கள்கிட்ட சொல்லாது 1% குறைச்சிருக்காங்க, அதுக்காக உங்கள் இஎம்ஐ கம்மி பண்ணுறோம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் பண்ணாது. நீங்கள் போய் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேங்க்குக்கு ஒரு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் பேங்க் வந்து அந்த 1% கம்மி பண்ணி அதே போல் உங்கள் இஎம்ஐ தொகையை குறைக்கலாம், இல்லை நீங்கள் கட்ட வேண்டிய நாட்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணலாம். இது ஒன்று சாத்தியம் இருக்குது. இதெல்லாம் உங்கள் பேங்க் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, ஹிடன் சீக்ரெட்ஸ், மறைந்திருக்கும் உண்மைகள் என்னென்ன பார்க்கலாமா? இப்போது நீங்கள் லோன் அமௌண்ட் ஒரு 10 லட்சத்துக்கு வேணும்னு போனீங்கன்னா பேங்க் வந்து 8 லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க, 80% தான் கொடுப்பாங்க, 10 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 12 லட்சம் கேட்டிருந்தா தான் 10 லட்சம் கிடைக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், இதில் கைட்லைன் வேல்யூ படியெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கைட்லைன் வேல்யூ வந்து என்ன இருக்கோ அது கிடையாது. உங்கள் பில்டிங்கோட எஸ்டிமேஷன் என்ன இருக்கோ அதுக்குள்ள 7% நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும், ப்ளஸ் 4% ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட். ஸோ மொத்தமாக 11% நீங்கள் வந்து அடிஷ்னலாக கட்டணும். அப்போ 11%ன்றது ஒரு 10 லட்ச ரூபாயில் 11%ன்றது 1,10,000 ரூபாய் உங்களுக்கு அடிஷ்னலாக காஸ்ட் வரும். எது ஹவுசிங் லோன் போகும்போது அது நீங்கள் கவனிக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்களுக்கு சார்ஜஸ்ஸு, ரிஜிஸ்டர்ட் ப்ரைபு, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி சும்மா அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்ப்பாங்க. ஏஜென்ட் கமிஷன், என்ன புரோக்கர் மூலமாக போயிருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு 2%, 1% அந்த மாதிரி கமிஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் லோனுக்காக நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுறதுக்காக பேங்க் உங்கள்கிட்ட வந்து 1% வந்து ப்ராசஸிங் ஃபீ வாங்கிப்பாங்க, இல்லை ரவுண்டாக ஒரு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வாங்கிப்பாங்க. இதுவும் இருக்குது. ஓகே, மறைந்திருக்கும் உண்மைகளில் நல்ல விஷயங்கள் பார்ப்போம். ஒரு சமயம் நீங்கள் வந்து சொந்தமாக நீங்கள் வந்து உங்களோட சேவிங் அமௌண்ட் இருக்குது, பேங்க் லோன்லாம் போகல அப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் கைட்லைன் வேல்யூ காமிச்சு ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பில்டிங்கோட எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக காட்டலாம், கோட் பண்ணலாம். நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகுனா அதுக்கான 11% வந்து கம்மியாகும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து 10 லட்சத்துக்கு நம்ம 11% சொல்லும்போது 1,10,000 ரூபா வருது. அதே நம்ம வந்து அந்த வீடோட எஸ்டிமேஷன் 5 லட்சம் தான் நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்போ பாதிக்கு வந்தது 55,000 தான் வருது உங்களுக்கு. ஸோ எனிவே நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்டர் வெரிஃபிகேஷன் வரவருக்கு லஞ்சம் கொடுத்து தான் ஆகும். நீங்கள் வந்து எப்படி ஸோ அதை இப்படி கொடுத்து சரி கட்டிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் பர்சனல் லோன் போகிறீங்க, உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ளே உங்களால் ரீபே பண்ண முடியும் அப்படின்னா 20-30 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷத்துலேயே என்னால் பேலன்ஸ் பண்ணணும்னா நான் வந்து பர்சனல் லோனை சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்காது கம்பேர் டு ஹவுசிங் லோனுக்கு.
ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணலாம். முன்னாடியே ப்ரீ க்ளோஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி வர வட்டி வரைக்கும் தான் கட்டிட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ஹவுசிங் லோனில் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. சரி, மறைக்கப்பட்ட உண்மைகளில் என்னென்ன செலவுகள் இன்னும் இருக்குது ஒரு ஹவுசிங் லோன் போனால் அப்படின்றது முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஹவுசிங் லோன்னா அதில் வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, அது டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்றத மட்டும்தான் எல்லோரும் பார்த்துட்டு போய் அதில் விழுறீங்க. அதில் என்னென்ன காஸ்ட், அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து லீகல் அட்வைஸ், ஒரு வக்கீல் வந்து லீகல் அட்வைஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அது அந்த பேங்க்கே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லாயர் போய் நீங்கள் பார்த்து அவர் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு அது வரைக்கும் 4 சேல் டீட்ஸ் வரைக்கும் நோண்டி எடுப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து இல்லாத பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் தாலுக்கா ஆஃபீஸர் ரிக்வஸ்ட் கொடுத்து அவர் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு செலவு இருக்குது. ஏன்னா எல்லா எனி டாக்குமெண்ட் பேப்பர் நீங்கள் எடுக்கணுன்னாலும் உடனே எல்லாம் கிடைக்காது. அதுக்கு லஞ்சம் கொடுத்து தான் தாலுக்கா ஆஃபீஸில் வாங்கணும். அது ஒன்று. லீகல் ஃபீஸ் வந்து 6000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வக்கீலுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். பேங்க் சார்பாக ரெக்கமெண்ட் பண்ணுற வக்கீல் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பில்டிங் அப்ரூவல் இன்ஜினியர், ஸோ பேங்க்கை ஒரு இன்ஜினியரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவர் ஃபீல்டு வெரிஃபை பண்ணி நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டும் அந்த பில்டிங்க்கு கரெக்டு தான் அப்படின்னு இவர் வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பேங்க் வந்து ஓகே. இப்போ பாருங்கள் 2 லட்ச ரூபா மதிப்புள்ள பில்டிங்கை நீங்கள் 10 லட்சம் சொல்லி பேங்க்கை ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால தான் அவங்க ஒரு இன்ஜினியரை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த பில்டிங் வந்து 10 லட்சத்துக்கு போகும், அப்படி இவர் சொன்ன மாதிரி போகும் அப்படின்னு அவர் சர்டிஃபிகேட் பண்ணால் தான் பேங்க் வந்து 10 லட்சத்துக்கான லோன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அடமான பத்திரம் ஒன்று போடணும் பேங்க்குக்கு. அதாவது நம்ம உரிமையாளராக இருந்தாலும் அதை தற்காலிகமாக இந்த லோன் முடிகிற வரைக்கும் பேங்க் தான் அதுக்கு வந்து உரிமையாளர். அவங்க நினச்சா அது ஜப்சி பண்ணலாம், விற்கலாம், எல்லா உரிமையும் நம்ம அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுதான் மார்ட்கேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரஃபாக ஒரு 20,000 ரூபாயிலேருந்து செலவாகும். ஸோ அது ஒரு காஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பில்டிங்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஒரு சமயம் உங்கள் பில்டிங் வந்து ஏதாச்சும் சுனாமி வந்தோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் விழுந்துச்சு, தரமாட்டாயிடுச்சுன்னா இது பேங்க்குக்கு நஷ்டமாகும் அப்படின்றதுக்காக பேங்க் வந்து உங்கள் பில்டிங்கை இன்சூரன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸும் உங்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க உங்கள் பேரில் அப்படின்னா உங்கள் பேரில் லைஃப் இன்சூரன்ஸ் வரும். ஒரு சமயம் நீங்கள் இறந்துட்டிங்கன்னா அந்த லோனை யார் கட்டுவாங்க? பேங்க்கு. ஸோ அதனால் பேங்க் உங்களையும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுவெல்லாம் உங்களுக்கு இன்கரிங் காஸ்ட், அதை பார்த்துக்கணும். ஓகே, இன்னும் மறைக்கப்பட்ட உண்மைகளில் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா இஎம்ஐ கட்டிட்டேன், நான் வந்து 10 வருஷத்துக்கான இஎம்ஐயில் 9 வருஷம் கட்டிட்டேன், இன்னொரு 2-3 இஎம்ஐ தான் நான் கட்டலை அப்படின்னாலும் பேங்க் உங்கள் வீடை ஜப்சி பண்ணுவாங்க. உங்கள் வீடை ஏலத்துக்கு விட்டு அவங்களுக்கு வர வேண்டிய தொகைக்கு அது ஏலம் போகும். அதை தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் நான் நிறைய பேங்க் சைட்ஸ் எல்லாம் பார்க்க நேர்ந்தது. அதில் என்னென்னா சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. இது நம்பக்கூடாதுன்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. இல்லை உண்மை தானே, இல்லை ஏமாத்துறாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் போய் வெரிஃபை பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அதெல்லாம் உண்மை தான். பேங்க் வந்து சில பேர் வந்து 2-3 இஎம்ஐ ஸ்டார்டிங்லேயே கட்டிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டுருப்பாங்க கட்ட முடியாமல். ஸோ அது வந்து என்ன பண்ணோன்னா அப்போ பேங்க் வந்து ஏலத்தை விட்டு அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க ஏலம் விட்டு எடுத்துப்பாங்க. ஒரு பேங்க்கு இப்போ ஒரு 10 லட்சத்தில் 5 லட்ச ரூபா கட்டாருன்னா பேங்க்குக்கு தேவை 5 லட்சம்னா 5 லட்சத்துலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் அது ஏலத்துக்கு போய் அப்படி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பாதி ரேட்டு கிடைக்கிற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் பார்த்தேன் நான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது நிறைய பேருக்கு தெரியாது வேற. ஒரு சமயம் அந்த சைட்டை நான் என்ன சைட்டுன்னு சொல்கிறேன், ஒரு சமயம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஏதாச்சும் இந்த மாதிரி ஏலத்துக்கு வர வீடுங்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா எனக்கு இமெயில், இப்போ நான் வந்து அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதால எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அந்த இமெயில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் மெஷரிங் 8000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருது, 73 லட்சம். ஸோ இந்த மாதிரி இங்கே எவ்வளோ லட்சம்னு போட்டிருக்கோம். திருவான்மையூரில் 76 லட்சம், பிளாட் நம்பர் 5, பில்டப் ஏரியா 1530 ஸ்கொயர் ஃபீட்டு, ரெசிடென்ஷியல் பிளாட் கிரவுண்ட் ஃப்ளோரு பிளாட் நம்பர் 5. ஸோ 76 லட்சம் திருவான்மையூரில் இருக்குது. இன்னொன்று 18 லட்சத்தில் இருக்குது. இது வந்து விருகம்பாக்கம், பார்த்தீங்களா எவ்வளோ கம்மி பாருங்க. இது பில்டிங்கோடு சேர்த்து 695 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டிருக்கு. ஸோ இதோட உண்மைத்தன்மை வந்து நீங்களே வந்து சோதிச்சு பாருங்கள், இது ஒரிஜினல் சைட்டா. இவங்க பேங்க் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. நான் இது பர்சனலாக இதில் போய் எந்த ஒரு டீலிங் வச்சில்லை. ஸோ இந்த தகவல் மட்டும் தான் கொடுக்க பாருங்க. 43 லட்சம் போட்டிருக்கு. மாம்பழம், சென்னை மாம்பழம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து வெப்சைட் வந்து foreclosterindia.comனு இருக்குது. ஸோ இது சிட்டி வைஸும் போட்டிருக்கு. ஸோ இந்த மேப்பில் நம்ம சென்னைனா சென்னை, பெங்களூர், மைசூர், கோயம்புத்தூர் எந்த ஏரியாவோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இஎம்ஐ எப்படி கேல்குலேட் பண்ணுறது நம்ம ஸ்லைட்டாக கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாமா இதை. ஸோ 10 லட்சம் 8.4%, 10 மாதம் கட்டினா எவ்வளோ மாதம் வரும்ன்றதை இங்கே போட்டிருப்பாங்க. 12,345 ரூபா கட்டணும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,81,000. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம். இதுதான் நான் உங்களுக்கு உதாரணமாக எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மொத்தமாக நான் கட்ட வேண்டியது 14,81,000 கட்டணும். ஸோ இதில் வந்து இப்போ நான் 2000 நவம்பரில் பார்க்குறதால நான் மாதம் எவ்வளோ கட்டுறேன் அதுக்கு பாருங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் 5,345 ரூபா என்னோட பிரின்சிபலுக்கு போகுது. நான் வாங்கின 10 லட்ச ரூபாய்க்கு நான் கட்ட வேண்டிய தொகை வந்து 5 லட்சம் சில்லறை, பட் 7,000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது. ஸோ நான் சொன்ன தகவல் கரெக்டாக இருக்குங்களா? ஸோ 2029 நான் போய் பார்த்தேன்னா 50% தான் நான் லோனு கட்டியிருப்பேன் அப்படின்னு. ஓகே இப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக அந்த பவர் பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. இஎம்ஐயில் எப்படி வசூல் செய்கிறாங்க, அதில் என்னென்ன காஸ்ட் இருக்குது அப்படின்றது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சென்னையில் அவங்க சக்திக்கு மீறி வீடு வாங்குறாங்க. 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் இவ்வளோலாம் வீடு நீங்கள் வாங்குறீங்க. கையில் பைசா இல்லாமல் வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் வேலைக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இஎம்ஐ நான் 50,000 ரூபாய் கட்டுவேன், 10 வருஷத்தில் எனக்கு சொந்த வீடு ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ அந்த வேலையை தக்க வச்சுக்கல உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது பாருங்கள். அந்த வேலையை வந்து நீங்கள் ஒரு சமயம் வேலையை விட்டீங்க, அடுத்த வேலை கிடைக்கல, 2-3 இஎம்ஐ உங்களால் கட்ட முடியலன்னா மாதம் 50,000 ரூபாய்னா 1.5 லட்ச ரூபா உங்களால் புரட்ட முடியும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நிர்பந்தனைக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க பாருங்கள். இப்போ நிறைய பேர் ஐடி பீப்புள்ஸ்லாம் மண்டே பிடிங்கிட்டு வேலையை விட முடியாமல், ஏன்னா வேலையை விட்டால் இந்த இஎம்ஐக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர். அந்த பரிதாப நிலையை வந்து பார்க்குற நீங்கள் கொஞ்சம் விழுப்பாக இருந்துருக்கேன். சொந்த வீடு நமக்கு தேவையில்லை, நிம்மதியாக வாடகை வீட்டில் இருப்போம்னா அதுவே போதும். சொந்த வீடு எப்போ முடியும், எப்படி கட்டலாம் அப்படின்னா, சரி இதுக்கு தீர்வு தான் என்னது அப்படின்னா தீர்வோடு பயணிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு இடம் வாங்குங்க. அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் எனக்கு பர்சனலாக பிடிக்காது. அப்பார்ட்மெண்ட்ன்றது ஒரு க்ளோஸ்டு டோரில் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இது என்னோட பிலீஃபு. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, சென்னையில் அப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு இருக்குது, அது ஓகே. அது வேறு நிர்பந்தம் இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் சென்னையோட அவுட்ஸ்கர்ட் இருப்பாங்க, ஆவடி, திருநன்றவூர், மீஞ்சூர், இந்த மாதிரி பொன்னேரி, இந்த அவுட்ஸ்கர்ட்லாம் வந்தீங்கன்னா ஃப்ளாட் கிடைக்குது. ஃப்ளாட் கட்டி வீடு கட்டலாம். ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அது நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வாழ்க்கை வாழ்கிறது தான் பிறந்திருக்கும். நமக்கு எல்லாமே எளிமையான, அப்படி டோர் ஏறினோன்னே ஆஃபீஸ் வந்துடணும், அப்படி ஏறினோன்னே மெட்ரோ வரணும், அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்படி வேணும்னா அப்போ அந்த மாதிரி க்ளோஸ்டு டோர் கல்ச்சருக்குள்ளே தான் நம்ம வாழணும். அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. பட் அப்படி இல்லை, வாழ்க்கை வந்து ஃப்ரீயாக வாழணும், நல்லா ஓப்பன் டோர்ஸில் வாழணும் அப்படின்னா நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும். உங்களுக்கு தோட்டம் இருக்கணும், வீடுனா ஒரு தோட்டம் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் அவுட்ஸ்கர்ட்டில் தான் வாங்கணும். ஐடி பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஒரு மனைக்கு 2 மனையாக வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. ஒரு மனையை வாங்கிட்டீங்க, வீடு கட்டுற மனை, இன்னொரு ஒரு மனையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வாடகை வீட்டிலே இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 10 லட்சம் வந்தவொடனே இன்னொரு மனையை வாங்குங்க. அடுத்த 2-3 வருஷத்தில் அதை விற்றீங்கன்னா நிலத்தை விற்கிறது ரொம்ப சீக்கிரமாக டபுள் ஆகிடும். நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரீ டைமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் ரியல் எஸ்டேட். அது எப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுவேன்னா, நான் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அடுத்த 4-5 வருஷத்தில் டபுள் ஆகிடும். ஸோ அந்த இடத்த விற்றுட்டு அடுத்து நான் வேறு எந்த பில்டிங் கட்டுறேன். இப்படி தான் நான் கட்டுறேன். அது எப்படி நான் மேனேஜ் பண்ணி கட்டினன்றது நான் வேணால் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு மனையை விற்றுட்டு இன்னொரு மனையை வீடு கட்டுங்க. ஹாப்பியாக கட்டணும் வீடு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு கட்டின பிறகு நிம்மதியாக இருக்கணும். ஏதோ கடனை உடனே வாங்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கடன் கட்டிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதுக்கு வட்டி கட்டுறோம், கட்ட முடியல, வேலையை விட முடியல, இந்த ப்ரெஷருக்குள்ளெல்லாம் போய்க்காது. அதுக்கு வாடகை வீடே பெட்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வீடு கட்டும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீடு கட்டினா கட்ட 1 வருஷத்தில் கட்டி முடிச்சிடணும், இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். அதுக்குள்ளே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரீங்க. இந்த கௌரவம்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து எங்கிட்ட ஒரு 50,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா, 50,000 ரூபாய்க்கு இன்றைக்கி என்ன மெட்டீரியல் வாங்க முடியுமா, 50,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கி ஆகிப்பேன். அடுத்த இன்னொரு மாதத்தில் என்கிட்ட காசு இருக்கா, அதில் வச்சு கொஞ்சம் சிறுக கட்டுவோம். வீடு கட்டுறதுக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆகுதா, பரவாயில்ல. இஎம்ஐ கட்டுறதுக்கு 10 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணுறல, வீடு கட்டுறதுக்கு அப்போ ஏன் நான் 2 வருஷம் 3 வருஷம் நான் வந்து ஆக்கக்கூடாது டைம். ஸோ அது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹரிபரியாக வீடு கட்டணும் அந்த கான்செப்டே தப்பு. 6 மாதத்தில் கட்டணும், 1 வருஷத்தில் கட்டணும். உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆகும். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கா, 1 லட்சத்துக்கான வீடே கட்டாங்க. அடுத்த காசு வந்து இப்படி தான் கட்டணும். ஸோ கடன் வாங்குறது வீட்டோட மொத்த தொகையில் 10% மட்டும் தான் கடன் வாங்கணும். அதுவும் எந்த ஸ்டேஜில் தான் வாங்கணும், ஆரம்ப ஸ்டேஜில் வாங்கவே கூடாது. ஓகே, வீடு கட்டிகிட்டே இருக்கேன், எனக்கு வருமானமே வரல
அப்படின்னா, ஏதோ வேலை ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஏதோ வேறு ஏதோ எனக்கு சுத்தமாக வருமானம் வரல அப்படின்னா வீடு நிப்பாட்டுங்க, கட்டுறதை நிப்பாட்டுங்க. அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிடும். ஐயோ என் கௌரவம் போயிடும் அப்படின்ட்டு கௌரவத்துக்காக விட்டுறாதீங்க. அது 6 மாதமோ 1 வருஷமோ வீடை நிப்பாட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு அப்பப்போ போய் பராமரிப்பு மட்டும் பண்ணிகிட்ருங்க, அதனால் ஒன்றும் ஆகாது. உங்கள்கிட்ட ஒரு சமயம் நகை வீட்டில் நகைகள் இருந்ததுன்னா நகைகள்லாம் நீங்கள் வச்சு மார்ட்கேஜ் பண்ணி உங்கள் வீட்டு வேலைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதுவுமே லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் வைக்கணும். அதாவது 30% இன்னும் செலவு இருக்கும்போது தான் ஜுவல்ஸ் வைக்கணும். ஆரம்ப பேஸ்மெண்ட்டுக்கே போய் ஜுவல்ஸ் வச்சிங்கன்னா அதுவும் கடனுக்கு தான் போகும். அந்த ஜுவல்ஸை நீங்கள் மீட்ட முடியாது. நான் வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மட்டுமே பலனச்சா பார்த்தாது. நிறைய பேருமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த 5 வீடு அப்படின்னா இப்போ நாட்டில் நிறைய பேர் கடனாளிகளாக தான் இருந்துகிட்ருக்காங்க, வீடு கட்டி கடனாளியாக இருக்காங்க. ஸோ இந்த தகவலாம் நீங்கள் பரிமாறும்போது நிறைய பேர் நிறைய தகவல் தெரிஞ்சுப்பாங்க. வீடு கட்டுறதுல மெதுவாக கட்டுறதுல அவமானம் கிடையாது, கடன் எப்போ வாங்கணும், இஎம்ஐன்றால் ஈஸியாக போகக்கூடாது. நிறைய பேர் ஹவுசிங் லோன் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதில் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் ஹவுசிங் லோனுக்குள்ளே போகிறது. ஆனால் அதுதான் நமக்கான பொறி. ஸோ அதில் தான் நம்ம உள்ளே போய் அதை சிக்கிக்கிறோம். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.